வணக்கம். ஒரு நிறுவனம் எந்த ஒரு சவாலையும் தாங்கி நிக்கணும்னா, அதுக்கு ஒரு வலுவான தலைமைத்துவ பைப்லைன் ரொம்ப முக்கியம். அது எப்படி உருவாக்குறதுன்னு தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கம்பெனில ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் திடீர்னு வந்து நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரலன்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகும்? முதல்ல எல்லாருக்கும் ஒரு விதமான பீதி வரும் இல்லையா? அடுத்து என்ன பண்றது, அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர்றதுன்னு ஒரு பெரிய தடுமாற்றமே ஏற்படும். இதனால போய்கிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் அப்படியே நிற்கும். மொத்த நிறுவனத்தோட வேகமும் குறைஞ்சு போயிடும். நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, இது ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. சரியா திட்டமிட்டா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை நாம வராமலே தடுக்க முடியும். அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாமா? அந்த தீர்வு பேர் தான் தலைமைத்துவ பைப்லைன். இத உங்க நிறுவனத்தோட திறமைக்கான ஒரு சப்ளை செயின் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அதாவது தலைவர்கள்ங்கிற மிக முக்கியமான வளத்தை தங்கு தடையின்றி இது உருவாக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தலைமைத்துவ பைப்லைன்ங்கிறது ஒரு சிஸ்டம். எதிர்காலத்துல நமக்கு தேவைப்பட போற தலைவர்களை இன்னைக்கே அடையாளம் கண்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தயார் நிலையில வச்சுக்கிறது தான் இதோட வேலை. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நெருக்கடி வந்ததும் தலைவர்களை தேடி ஓடுறதில்ல. அந்த தேவை வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள திட்டமிட்டு உருவாக்குறது தான் இந்த சிஸ்டத்தோட அடிப்படையே. சரி, இதை எப்படி செய்யறது? இதுக்கு 3 தூண்கள் இருக்கு. அதுல முதல் தூண் என்னன்னா, எதிர்காலத்துல நம்ம நிறுவனத்துக்கு என்ன மாதிரி தலைவர்கள் தேவைன்னு தெளிவா வரையறுக்கிறது. இது ஒரு வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி. முதல் படியே இதுதான். அதாவது நம்ம கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு தலைமை பதவியையும் வரையறுக்கணும். ஒரு டீம் சூப்பர்வைசர்ல இருந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் வரைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் என்னென்ன பொறுப்புகள் இருக்குன்னு நாம தெளிவா முடிவு பண்ணணும். அடுத்ததா அந்த பதவிகள்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன திறமைகள் தேவைன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு உத்திபூர்வமா சிந்திக்கிறது, சரியா முடிவெடுக்கிறது, புதுமைகளை வழிநடத்துறது மாதிரியான திறமைகள் தான் தலைவர்களை உருவாக்குறதுக்கான வழிகாட்டியா அமையப்போகுது. சரி, நமக்கு என்ன தேவைன்னு இப்ப நமக்கு தெரியும். இப்போ 2வது தூண். நம்மகிட்ட இப்போதைக்கு என்ன திறமைகள் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது நம்ம ஊழியர்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு முக்கியமான பதவிக்கும் அடுத்ததா அந்த இடத்துக்கு யார் வரலாம், அவங்களுக்கு ஒரு பேக்கப்பா யார் இருக்காங்கன்னு முறையா அடையாளம் காணுவாங்க. இதனால ஒரு பிளான் பி, பிளான் சி எப்பவுமே தயாரா இருக்கும். இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒன்னு புரியும். ஒரு நல்ல பைப்லைன்ல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட இப்போவே பொறுப்பேற்க தயாரா இருக்கிறவங்க 30% பேர் இருப்பாங்க. 1-2 வருஷத்துல தயாராகிறவங்க ஒரு 50%. இப்படியே பல கட்டங்கள்ல திறமையாளர்கள் இருப்பாங்க. இப்போ 3வது மற்றும் ரொம்பவே ஆக்டிவான தூணுக்கு வந்திருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச திறமை குறைபாடுகளை சரி பண்ண நம்ம ஊழியர்களை திட்டமிட்டு மேம்படுத்துறது தான் இது. ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிற தலைவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி தேவைப்படும். உதாரணத்துக்கு புதுசா வர்ற தலைவர்களுக்கு வழிகாட்டுதல், அதாவது மென்டார்ஷிப். நடுத்தர நிலை தலைவர்களுக்கு வெவ்வேறு துறைகள்ல வேலை செய்ய வாய்ப்பு. சீனியர் தலைவர்களுக்கு நிர்வாக கல்வின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி பாதை இங்க உருவாக்கப்படுது. பாருங்க, திறமையை வளர்க்கறதுங்கிறது ஏதோ அதுவா நடக்கும்னு நம்புற விஷயம் கிடையாது. அது ஒரு முறையான திட்டத்தோட கட்டமைப்போட செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செயல்முறை. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த நெருக்கடி ஒரு வலுவான பைப்லைன் இருந்தா எப்படி மாறும்னு பார்க்கலாமா? இந்த ஒப்பீடை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பைப்லைன் இல்லைன்னா குழப்பம், ரிஸ்க், தேக்கம். ஆனா ஒரு வலுவான பைப்லைன் இருந்தா மாற்றம் ரொம்ப சுமூகமா நடக்குது. கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே பதவி உயர்வு கிடைக்குது. மிக முக்கியமா பிசினஸ் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடக்குது. ஆனா இந்த பைப்லைன் சரியா வேலை செய்தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெற்றிங்கிறது சும்மா வராது, அதை அளவிடணும். நிறுவனங்கள் அதை எப்படி அளவிடுறாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு உறுதியான அளவுகோல். அதாவது முக்கியமான தலைமை பதவிகள்ல 90%க்கு அடுத்த வாரிசு யாருன்னு தெளிவா அடையாளம் காட்டியிருக்கணும். இதுதான் ஒரு நல்ல பைப்லைனுக்கு அடையாளம். இதோ இன்னொரு முக்கியமான மெட்ரிக். தலைமை பதவிகள்ல 75% நம்ம நிறுவனத்துக்குள்ளேயே வளர்த்தெடுத்த திறமையாளர்களை வச்சு நிரப்பப்படணும். இதுதான் இந்த பைப்லைன் உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறத காட்டும். கடைசியா இந்த ஒரு கேள்விய நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. உங்க நிறுவனத்தோட வளர்ச்சி, புதுமை, தொடர்ச்சி இது எல்லாத்தையும் உறுதி செய்யற அளவுக்கு உங்க தலைமைத்துவ பைப்லைன் வலுவா இருக்கா? ஏன்னா வெற்றிங்கிறது தயாரிப்புல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.